Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தமது வேட்பாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. අතිගරු ජනාධිපතිතුමා ඒ සියලුම පළාත්වල අපේ අපේක්ෂකයින් அமைதியான தேர்தல் ஒன்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அனைத்து மாகாண சபை வேட்பாளர்களிடமும் அமைச்சர்களிடமும் வேண்டியுள்ளார். கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இம்முறை தேர்தல் தொடர்பிலான வன்முறை சம்பவங்கள் இதுவரையிலும் குறைந்த அளவிலேயே பதிவாகியுள்ளன. නමුත් ඉතා පැහැදිලිව කියන්නට ඕනේ පසුගිය මැතිවරණ ගත් විට ඉතාමත්ම අඩු සිද්ධීන් ගණනක් මේ වන විට වාර්තා වෙනවා. ප්‍රචාරක යාන්ත්‍රණය කුමන හේතුවක් නිසා හෝ මේ විභාග මධ්‍යස්ථානවල අසලදී පාවිච්චි කරන්න එපා. උතුරු මැද පළාත් මැතිවරණයේදී අනුරාධපුර குறிப்பாக புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நாம் கூட்டமைப்பின் வேட்பாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அருகில் அவ்வாறு செயற்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பரீட்சை மத்திய நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் பேரணி செல்வார்களாயின் அந்த பேரணியில் செல்லும் அரசியல்வாதியை குறித்த பாடசாலைக்குள் அழைத்து முழந்தாளிடச் செய்வதற்கு அனுமதி அளிக்கின்றோம். அதனை எதிர்க்க முடியாது. පක්ෂයක් විදියට දැඩිව කටයුතු කරනවා. කිසිම සැකයක් නැහැ. කවුරු හරි පෙළපාලයක් කියපේ යනවා නම් මධ්‍යස්ථානයක් ඉදිරිපිට ඒ පෙළපාල යන දේශපාලකයා ඒ ඉස්කෝලේ ඇතුළට ගෙනල්ලා දන ගැස්සුවා. අපි ඒක අනුමත කරනවා මිසක්ක ඒකට එරෙහි වෙන්නේ නැහැ.